வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. துபாயில் 19வது மாடியில் இருந்து விழுந்த டிக்டாக் பிரபலம் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த சோகத்தின் பின்னணி என்ன? சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வந்த இந்த டிக்டாக் பிரபலம் தனது ரீல்ஸ்கள் மூலம் எல்லை தாண்டி பல ரசிகர்களின் பட்டாளத்தை கொண்டிருந்தார். மகிழ்ச்சியாக இருந்த அவரது வாழ்க்கை பாதியில் முடிந்துள்ளது. வசந்தம் வீசிய குடும்பத்தில் புழுதி புயல் வீசியது ஏன்? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் சனுஜ் பாபு. இவர் தனது மனைவி ஷனிஃபா பாபு மற்றும் 2 மகள்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள உஜேராவில் வசித்து வருகிறார். அங்குள்ள கட்டுமான நிறுவனத்தில் சனுஜ் பாபு பணியாற்றி வரும் நிலையில் அவரின் மனைவி ஷனிஃபா டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் என சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வந்தார். இவரின் ரீல்ஸுகளுக்கு எல்லை தாண்டியும் ரசிகர்களின் பட்டாளம் உள்ளதால் டிக்டாக் பிரபலமாக உலகறியப்பட்டு வந்தார். 2 குழந்தைகள் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சனுஜ் பாபுவின் வாழ்வில் பேரதிர்ச்சி காத்திருந்தது. தாங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் 19வது மாடியிலிருந்து ஷனிஃபா எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் பரிசோதித்த போது ஷனிஃபா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்டு அவரின் குடும்பத்தினர் மட்டுமின்றி ஷனிஃபாவின் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஷனிஃபா பாபு கடைசியாக என்னை காதலிக்காதே, நான் உன் இதயத்தை உடைப்பேன் என ரீல்ஸ் ஒன்றை பதிவிட்டிருந்தார். இந்த ரீல்ஸை பார்த்த ஷனிஃபாவின் ஃபாலோயர்ஸுக்கு அவர் தற்போது இல்லை என்ற செய்தியை கேட்டு நெஞ்சமே நொறுங்கி போயுள்ளது. ஷனிஃபா மரணம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பால்கனியில் இருந்து அவர் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலையா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.